ஹலோ மம்மி, நைட் ரொட்டீன் என்ன பண்ணுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம், இரவு நேர வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு தோசை ஊற்ற போகிறேன். தொட்டுக்கிறதெல்லாம் இருக்குது. தொட்டுக்கிறது இந்த சாம்பார் இருக்குது, சாம்பார் பச்சடி, கொஞ்சம் சாதம், இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் தோசை ஊற்றணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது மூடிட்டு தோசை திருப்பி எடு. அந்த தோசை கல் சூடாயிடுச்சு. வீட்டுக்கு இந்த டைல்ஸ்க்கெல்லாம் எங்கே மம்மி வாங்கினீங்க? டைல்ஸ் எல்லாம் தஞ்சாவூரில் வாங்கினோம். அவங்க ஏதோ ஆஃபர் போட்டிருந்தாங்க, இங்கே வாங்கினோம். இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு டைல்ஸ் கூட வந்துருக்கோம். ஆஃபர் போட்டிருந்தாங்க, அங்கே வாங்கினோம். தஞ்சாவூரில் ஏதோ ஒரு இதில் அங்கேருந்து வந்துச்சு நமக்கு டைல்ஸு. நல்லா இருக்கு டைல்ஸ்க்கு. கீழே தரையில் வந்து ஒயிட்டு, மில்க் ஒயிட்டு தான். மில்க் ஒயிட்டு தான் போட்டுக்கிட்டு தான் நம்மளும் மில்க் ஒயிட்டே வாங்கணும். இதை விட சாண்டில் ஷைனிங்காக இருக்கு. நிறைய பேர் வீட்டில் போட்டிருக்காங்க, ஷைனிங்காக இருக்கு. சாண்டல் மீன்ஸ் எல்லோ, கோல்டன் கலர் மாதிரி ஒரு மாதிரி. என்ன தோசை எடுக்க வர மாட்டேங்குது, எடுக்க வர ஒவ்வொரு இடம் பிடிச்சிக்கிட்டுப்பா. வாழ்க்கையும் அப்படித்தான், ஒரு நேரம் பிடித்து கொள்ளும், ஒரு நேரம் மாட்டிக்கொள்ளும். வாழ்க்கையை முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா வாழ கற்றுக்கணும். எதையும் போட்டு இது பண்ணிக்க கூடாது. வருத்தப்படுறவங்களுக்கு தான் நோயே வருதான் ஃப்ரெண்ட்ஸ். எதையும் நினைச்சு வருத்தப்படுறவங்களுக்கு தான் நோய் வருதான். இங்கனே குருடாரில் போட்டிருக்காங்க நம்ம பங்காளிங்க இதில். அதனால முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா வாழ கற்றுக்கணும். எதுவும் நம்ம வருத்தப்பட்டாப்புல என்ன நடக்க போகுது? வருத்தப்படுற இல்லைங்கிறதுக்காக நமக்கு அந்த காரியம் நடந்துருமா? கிடையாது. வாழ்க்கையை டேக் இட் ஈஸியாக போயிட்டே இருக்க வேண்டியது. யாருக்குதான் கஷ்டம் இல்லை. கஷ்டம் இல்லாதது யார் தெரியுமா? குழந்தைகள், பிறந்த குழந்தைகள். அது கூட நடக்கையில விழுகுதுங்க. என்ன இந்த இது சன்னியாசிகள், அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள போய் பார்த்தா தெரியும். அதுவும் மனுஷனா பிறந்து விழுந்துட்டாவே புள்ள பிறக்கும் போதே அழுதுகிட்டு தானே பிறக்குது. எந்த குழந்தையும் சிரிச்சுக்கிட்டு பிறக்குமா? ஆமாம். அது வயிற்றுக்குள்ளேருந்து வாரமே அத்தனை அணவா இருக்குது. அந்த அணவுலேருந்து விட்டுட்டு வாரமேன்னு அழுகுது. வெளியே அங்கே அப்படியே சூடா நல்லா இருக்கும் அதுக்குள்ள வயிற்றுக்குள்ள. அதெல்லாம் விட்டுட்டு வாரமேன்னு புள்ள அழுகுது. அதை இது பண்ணி அது என்னது, வெளியே வந்து பார்த்தாதான் வெளியே ஒரு உலகம் இருக்குன்னே தெரியும். மாவு ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கீங்க எவ்வளோ? இல்லை, அங்கே இருக்கு, உள்ள இருக்கு. இப்போ நமக்கு போதும், சாதம் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் போதும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு டிஃபன் நேரம்லாம் சாப்பிட்ருப்பீங்க. நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டு. எப்போவுமே நாங்கள் தூங்குறதே 10-10:30 ஆயிரும். ஏன் வெள்ளன தூங்கின தூக்கம் வராது? வெள்ளனா தூக்கம் வராது, அப்படி தூங்க மாட்டோம். நம்ம எந்த நேரத்தில் ரொட்டீன் பண்ணுறோமோ அந்த நேரம் தான் நமக்கு தூக்கம் வரும். நம்மளுடைய எல்லாமே நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ டெய்லி இந்த டயத்துக்கு பல் விளக்கணும்னா அந்த டயத்துக்கு பல் விளக்க தோணிடும். ஆமாம், எல்லாம் டெய்லி பண்ணுறது தான். நம்ம எங்கேயும் போகணும், வெள்ளனா முழிக்கணும்னு நம்ம நைட்டு படுக்கும் போதே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா முடிச்சு அதுவாகவே காலையில் முழிப்பு வந்துடும். அதுதான் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு இது. உடம்பு அதை இது பண்ணிக்குது.
வேற எந்த ராசிக்கும் வந்து மெமரி கிடையாது. வேற எந்த இதுக்கு மிருகங்களுக்கும் மெமரி கிடையாது. இப்போ லவ் பேர்ட்ஸு, நாய்க்குட்டி இதுகளுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் மெமரி கிடையாது. அதை பதிய வச்சு அதை செயல்படுத்துறது. இப்போ ஒரு விஷயம் பண்ணுறோம், அதுபடி நடந்துக்கிறோம்னு சொல்கிறோம்ல. நான் புக்கில் படித்தேன், அதில் படித்தேன், இதில் படித்தேன், அதுபடி நடந்துக்கணும். ஆனால் அதுகளுக்கு நல்ல அறிவு இருக்கு, பாசமெல்லாம் நல்லா இருக்கு. அஞ்சறிவு ஜீவிகளுக்கு நாய், குருவி பாரு ஊட்டுது, அது பிள்ளைகளுக்கு ஊட்டுது, அதெல்லாம் பாசமெல்லாம் இருக்கு. என்ன மம்மி கவரல ஃப்ரெண்ட்ஸ், இது டவுனுக்குள்ள இருக்க வச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குப்பை போடுறதுக்கு வாளியில் நம்ம டஸ்ட் எல்லாம் போடுறோம் பாருங்க, அதை ஒரு பக்கெட்டில் வச்சு இதை அப்படியே மாட்டி விட்டோம்னா இதில் குப்பை விழுந்துடும். இதை இப்படியே கட்டிக்கிட்டு போய் நம்ம தூக்கி போட்டுடலாம். அதுக்காக தான் இது இந்த மாதிரி இதில் இருக்கு. 40 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரோலாகவே இருக்கு. சிட்டிக்குள்ளே இருக்கவங்களாம் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ரோலாகவே இருக்கு. கட் பண்ணிக்கணும், அப்போதைக்கு எப்போதான் கட் பண்ணிக்கிட்டு இதுக்கும். இதுலயே மீடியம் இருக்கு, இது இருக்கு, ஸ்மால் சைஸ் இருக்கு, இல்ல பெரிய சைஸ் இருக்கு. எல்லாமே ரேட் எப்படி? ரேட் இது 40 ரூபா. மிச்சம் எல்லாம் எப்படின்னு தெரியல, நான் அதெல்லாம் கேட்கல. இது எத்தனை இருக்கும் தெரியல. 100 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மாசத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். 1 மாசத்துக்கு நம்ம குப்பையை போடுறத அதுல போட்டோம்னா அது வரும். 1 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு 30 நாள் தானே, 30 கவர் தானே வரும். 30 கவர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 30 40 தெரியல. ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு வலிக்கணும். இருக்கவங்கலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் குப்பை வாளியில குப்பை வைக்கிறது இதை வச்சுதான் வைப்பாங்க. கழுவ முடியாது. ஒரு வண்டி வரும் அவங்களுக்கு, அந்த வண்டிக்கு இந்த வாளிக்குள்ள இதை வச்சு குப்பையை அள்ளி வச்சிருவாங்க. வாளியை கொண்டாந்துருவாங்க, அந்த இதை கொண்டு போய் குப்பை வாளிக்கு போட்டுருவாங்க. அப்படிதான் சிட்டிக்குள்ள இருக்கவங்களுக்குலாம் தெரியுமா? அதை மம்மி எத்தனை தோசை சுடலாம்னு இருக்கீங்க? இந்த 5 தோசை 5 6 தோசை சாதம் இருக்கு. சப்பாத்தி மாவு சுட்டுருவா. அப்ப கொஞ்சம் நெல் தேய்ச்சிருவா. அப்புறம் நாளைக்கு நீ போயிடுவிய தேய்ச்சி வச்சால வந்து நாளைக்கு. இதுல இந்த பழைய இட்லி இருந்துச்சு, அது சுட்டுருவோமா? இட்லி அது பொங்கல். இட்லி உப்புமா செய்ய தெரியுமா? இட்லி உப்புமா வேண்டாம். இட்லி உப்புமா என்ன, இட்லியை ஊத்துட்டு கடுகு உளுந்த பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சு விட வேண்டியது, அவ்வளவுதான் இட்லி உப்புமா. பள்ளிக்கு நம்ம எப்போ விபூதி வச்சிருப்பீங்களா? விபூதியா? விபூதி வச்சிருவேன். விளம்பர பலகையில எப்போதும் விபூதி மாட்டிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன விளம்பர பலகை மாதிரி தெரியுதா? இங்க நெத்தியை பார்த்தா எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆமா, விளம்பர பலகை, அதில் ஒரு பொட்டு ஒரு விபூதி பொட்டை. விபூதியெல்லாம் எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லி கொடுத்துருக்கா வைக்க சொல்லி எங்க அம்மா அப்பா. டெய்லி விபூதி. என்ன நாங்க சின்ன பிள்ளையா இருக்கல ஸ்கந்த சஷ்டி கவசம் மாமா நானு எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு ஸ்கந்த சஷ்டி கவசம் அப்படியே மனப்பாடம் பண்ணுவோம். எனக்கெல்லாம் மனப்பாடமா தெரியும் ஸ்கந்த சஷ்டி கவசம்லாம் படிப்போம். அப்ப லீவ் டயத்துல ஸ்கூல் லீவ் 2 மாசம் விடுறாங்கல்ல, அப்ப கேரளாவில இருந்தோம் நாங்க. ஸ்கூல் லீவ் 2 மாசம் விடையில அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி படிச்சு அதை ஒப்பிச்சுவோம். கதை சஷ்டி கவசம் எனக்கு சிவபுராணமா அப்படியே பார்க்காம தெரியும். சிவபுராணம் இங்க வந்தது எங்க படிச்சேன். அப்ப ஒரு நாள் வியூவர்ஸ்க்கு பாடி கட்டுறீங்களா? கதை சஷ்டி கவசம் எனக்கு நல்லா ஃபுல்லாவே தெரியும்.
அது எவ்வளோ 1 மணி நேரம் அம்மா பாட்டு பாடுறது? இல்லை நான் 20 நிமிஷம் வரும், 20 இல்லைன்னா 25 நிமிஷம் வரும். நிறைய இருக்கு சென்டென்ஸ், நிறைய இருக்கு, படிச்சிடலாம். 1/2 மணி நேரம் தான் வரும். சிவபுராணமும் நல்லது படித்தேன். சிவபுராணம் ஐயா உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ காந்தியச்சி சொல்லி கொடுத்தாரு. அதுல தான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போவா? இங்கேயா? அம்மா அறிமுகத்தில் ஆயாட்டில். இப்ப என்னமோ இல்ல, இப்ப லட்சுமி மகாலட்சுமிக்கு அது என்னமோ ஒரு பாட்டு யூடியூப்லயே வருது, அந்த பாட்டு. அது என்னமோ இல்ல, என்னமோ ஒரு பாட்டு. அது போட்டா வெள்ளி செவ்வாய் போட்டா அவ்வளவு நல்லதான். இதுலயே போட்டா அது என்னமோ இல்ல, மகாலட்சுமியோட ஒரு பாட்டு. சகல ஐஸ்வர்யமும் கிடைக்குமா. இங்கே கும்பாபிஷேகம் ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஊர்ல இந்த பாட்டு பாடுது பாருங்க. எந்த கோயில்? பிள்ளையார் கோயில்னு நினைக்கிறேன். முத்துப்பாலுடையாரா? முத்துப்பாலுடையாரா? பாலுடையார்னா முருகன் தான். முத்துப்பாலுடையார். முத்துப்பாலுடையார் நிறைய தான் பல பேர் இருக்கு. நிறைய அலங்காரம்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஆமா. நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு சுட சுட தோசை, கொஞ்சம் சாதம், சுண்டக்காய் பச்சடி, மத்தியானம் செஞ்சது மீதி இருந்துச்சு, அவரைக்காய் சாம்பார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு. இவ்வளோ பாத்திரமா இப்போ கழுவிட்டேன், அவ்வளோ பாத்திரமும் கழுவிட்டேன். கழுவி போட்டு இந்த இதை பாருங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி, இது சுத்தம் பண்ணேன். இது எங்களுக்கு கருப்பாக தான் இருந்துச்சு. அது என்ன கல்? கடப்பாக்கல். அதில் மேடாக இருந்துச்சு, தண்ணி போகாமல் இருக்கும். சரிசமாக ஆக்கிறதுக்கு சிமெண்ட்டு பூச்சி விட்டாங்க. அதனால கொஞ்சம் குறன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொத்தனா இருக்க சிமெண்ட்டு பூச்சி விட்டனால. அதுக்கப்புறம் இந்த அடுப்பு தட்டில் பார்த்தீங்கன்னா சாதம் கொஞ்சோண்டு ஊற்றி வச்சுருக்கேன், கஞ்சியும் தண்ணியுமா, கொஞ்சம் குழம்பு அடுப்பு தட்டில். அப்புறம் விளக்குக்கு திரி மாற்ற போகிறேன். திரி மாற்றி நைட்டு எப்பி பழைய திரி எடுத்து பிடிச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு திரி மாற்றிடும். இதெல்லாம் என்னோடய நைட் டியூட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என் மக வீட்டு பேர பிள்ளை வந்திருந்தா கொஞ்சம் சிரமம். ஆனால் பண்ணிட்டு தான் படுப்பேன். அவங்களுக்கு எல்லாம் டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் பண்ணிட்டு தான் படுப்பேன். எப்படி இருந்தாலும் என் பொண்ணு ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன், நான் தான் பார்ப்பேன். அவளோட ஓடி திரிகிறது நமக்கு சரியாக போயிடும் நேரம். அப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் பண்ணிடுவேன். இந்த இது திரி மாற்றிட்டுனா இனி அங்கேயே அந்த ரூமில் போய் திரிமா. இப்போ சாமி ரூம் எவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்படி இருக்கணும் சாமி ரூம்னா, வாசனை சுத்தபத்தமாக வச்சுக்கிட்டாதான் இந்த வாசனையாக இருக்கும். நம்ம சாமி இதில் இருக்குன்னு அர்த்தம். இந்த வாசனை இருந்தால் தான். நெகை வெட்டிட்டுலாம் சாமி ரூமுக்குள்ளே வரக்கூடாது, முடி வெட்டிட்டு இங்கிட்டலாம் வரக்கூடாது, அப்படிலாம் இருக்கணும். அப்போ தான் சாமி ரூம் வாசனையாக இருக்கும். நமக்கு சாமிக்கு சக்தியாக இருக்கும். குளிச்சுட்டு தான் வரணும். குளிச்சுட்டு தான் வரணும். நான் நெகை வெட்டிட்டுலாம் இதுக்குள்ளே வரமாட்டேன், குளிச்சுட்டு தான் வருவேன். நெகை வெட்டினாலும் சரி சுத்தபத்தமாக வச்சுக்கணும். அதுக்கு தான் ரூம் சாமி. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.